விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மாரிராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மாரிராஜ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழைப்பொழிவு ஏற்பட்டது. மாவட்டத்திலே அதிகபட்சமாக 82 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானது. இதன் காரணமாக ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறு மற்றும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ராஜபாளையம் அருகே உள்ள வேலாயுதபுரம், சத்திரப்பட்டி, வாயக்குளம்பட்டி பகுதியில் உள்ள கண்மாய்களில் இருந்து அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வாயக்குளம் கண்மாயிற்கு மழைநீரானது சென்று கொண்டிருந்த நிலையில் வாயக்குளம் பட்டியில் உள்ள தற்காலிக பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீரானது ஊருக்குள் புகுந்தது. இதன் காரணமாக வாயக்குளம் பட்டியில் உள்ள 35க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் இக்கிராமம் வழியாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மழைநீர் வெளியேற வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதுபோன்று மழைக்காலங்களில் மழைநீர் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்ட பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.